ஒரு 4 வயசு குழந்தையோட சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்று இரவு தூங்கி காலை எழுந்திருக்கும் பொழுது பெட்ல யூரின் போகாம இருக்கிறதா 4 வயசு குழந்தையோட ஆகச்சிறந்த சாதனை. ஒரு 8 வயசு குழந்தையோட சாதனை என்னன்னா, தான் கடைக்கு போயிட்டு வந்தா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா வர்ற வழியை சரியாக நினைவில் வைத்துக் கொள்வதுதான் ஒரு 8 வயசு குழந்தையோட சாதனை. ஒரு 12 வயசு குழந்தையோட சாதனை என்னன்னா, நல்ல நண்பர்களை சம்பாதித்துக் கொள்வதுதான் ஒரு 12 வயசு குழந்தையோட சாதனை. ஒரு 18 வயசு குழந்தையோட சாதனை என்னன்னா, ஒரு ஓட்டுநர் உரிமமும் ஒரு ஓட்டர் ஐடியும் பெற்றிருக்கிறது தான் ஒரு 18 வயசு குழந்தையோட சாதனை. ஒரு 21 வயசு குழந்தையோட சாதனை என்னன்னா, ஒரு சிறந்த ஒரு பல்கலைக்கழகத்திலே ஒரு பட்டப்படிப்புக்கான சான்றிதழை பெறுவதுதான் ஒரு 21 வயசு குழந்தைக்கான சாதனை. ஒரு 25 வயசு இளைஞரோட சாதனை என்னன்னா, ஒரு சிறந்த நிறுவனத்திலே நான் வேலைக்கு இருக்கிறேன், ஒரு சிறந்த பிசினஸ் பண்றேங்கிறது தான் ஒரு 25 வயசு இளைஞருடைய சாதனை. ஒரு 30 வயசுடைய சாதனை என்னன்னா, ஒரு சிறந்த ஒரு குடும்பத்தை கட்டமைப்பது தான் ஒரு 30 வயசு இளைஞரோட சாதனை. ஒரு 45 வயசு இளைஞரோட சாதனை என்னன்னா, தன்னுடைய இளமையை தக்க வைத்துக் கொள்வதுதான் 45 வயசு இளைஞரோட சாதனை. ஒரு 50 வயசு முதியோரோட சாதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய பேர பிள்ளைகளையும் தன்னுடைய மனைவிகளையும் சிறந்த கட்டமைப்போடு கலாச்சாரத்தோடும் நாகரிகத்தோடும் ஆன்மீகத்தோடும் வாழ வைப்பதுதான் 50 வயசு ஒரு முதியோருடைய சாதனை. 60 வயசு முதியோருடைய சாதனை என்னன்னா, மீண்டும் ஓட்டுநர் உரிமையை தக்க வைத்துக் கொள்வதுதான். 65 வயசு முதியோருடைய சாதனை என்னன்னா, மீண்டும் நண்பர்களை தக்க வைத்துக் கொள்வதுதான். 70 வயசு முதியோருடைய சாதனை என்னன்னா, மீண்டும் தான் சென்ற வழியை நினைவில் வைத்துக் கொள்வதுதான். 80 வயசு முதியோருடைய சாதனை என்றால், மீண்டும் கட்டிலில் வெட்டிலில் ஒண்ணு கடிக்காமல் இருப்பதுதான் 80 வயசு சாதனை.